திமுக ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ காமராஜர் ஐயா தன்னோட வீட்டில் அழுதுட்டுருக்கிறாருன்னு துக்ளக் பத்திரிகை நிருபர், அதாவது துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியர் சோ அவர்களுக்கு ஒரு தகவல் வருது. தகவல் கேட்ட உடனே சோ அவர்கள் படபடன்னு கிளம்பி உடனே காமராஜர் ஐயா வீட்டுக்கு போகிறார். காமராஜர் ஐயா ரூமில் உட்காந்து கண்களில் கண்ணீர், ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க காமராஜர் ஐயா. அப்போ சோ அவர்கிட்ட, என்னையா ஏன் அடறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறார் சோ. காமராஜர் ஐயாவுக்கு அழுக தாங்க முடியல. காமராஜர் ஐயா சொன்ன விஷயம், சோ கேள்விப்பட்டியான்னே, சாராய கடையை திறந்துட்டாங்க, இனி மக்களோட வாழ்க்கை அவ்வளவுதான், சாராயம் குடித்தா மனுஷனால் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாதுன்னே, உடம்பு களைப்பாக இருக்குன்னு சாராயம் குடிக்கிறவன் வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடிப்பான்னே, அவனால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாதுன்னே. காரணம், கொஞ்ச நாளில் சாராயம் குடிக்கிறதுனால கை நடுக்கம் வரும், அது குடிக்காமல் அவனால் இருக்க முடியாதுன்னே. அதுக்கான காசை அவனால் சம்பாதிக்க அவன் உடம்புல தகுதியும் இருக்காது, காசை திருட ஆரம்பிப்பான்னே. கொஞ்ச நாளில் அந்த குடும்பத்தோட நிம்மதி போயிடும்னே. தமிழகத்தில் மாணவர்களை படிக்க நான் ஏற்படுத்தி வச்ச அத்தனை திட்டமும் வீணாக போயிடும்னே. இந்த சாராய கடையினால் தமிழகத்தில் இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு என் கண் முன்னாடி தெரியுது சோ. இதோட என்னோட மக்களோட வாழ்க்கை அழிஞ்சுதுன்னே. நான் இத்தனை வருஷமாக சுதந்திர போராட்டத்திலேருந்து கட்டி காத்து பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களை படிக்க வச்சு அவங்களுக்கான வேலையை வாங்கி தந்த அத்தனை விஷயம் மண்ணா போச்சுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவோட அழுக வருத்தம் இன்றைக்கி சாபமாக மாறிடுச்சுங்க. நல்லவங்களோட அழுக சும்மா விடுமா? தமிழக மக்கள் ஏகப்பட்ட பேர் சாராயம் குடிக்கிறதுனால அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமே பாதித்து மாணவர்கள் படிக்க முடியாமல் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சிட்ருக்குன்னா அதுக்கு டாக்டர் கலைஞர் தாங்க முக்கியமான காரணம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு திறந்த சாராய கடையை இன்னைக்கு வரைக்கும் மூட முடியல. இனி ஒரு காமராஜர் வந்தால் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும், மூட முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்காது. காமராஜரையே அவர் அன்னைக்கு அழ வச்சதுனால இன்றைக்கி தமிழக மக்கள் இன்னும் அழுதுட்டுருக்காங்க. மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த தலைவரோட கண்ணீர் நம்மளை சும்மா இருக்க விடாது.